திருச்சிற்றம்பலம். என்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்தமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவசிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக இன்றைய நாள் யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சென்னதி என்ற திருத்தலத்திலிருந்து வேல்கொண்டு கதிர்காமம் பாத யாத்திரை சென்று வருகிற ஒரு முருக பக்தன் சிவனடியே. தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீட்டி சித்தர். யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சென்னதியிலிருந்து இன்றைய நாள் 2025 இந்த ஆண்டு எல்லோரும் மனிதநேயத்தோடும் ஞானத்தோடும் அறிவோடும் அன்போடும் வாழவேணும் என்பதற்காக சபரிமலைக்கு மாலை அணிந்து சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக மாலை அணிந்து 48 நாள் ஒரு மண்டல பூசை. இன்று இந்த அடியேன் இந்த ஐயப்பனுடைய மகிமையையும் ஐயப்பனுடைய மாலையையும் 18 படியேண்ட வரலாறுகள் அனைவருக்காகவும் இந்த அடியேன் இதே செல்லச்சென்னதியிலிருந்து தியானம் பண்ணிட்டு, இதே செல்லச்சென்னதிலிருந்து மூலஸ்தானத்திலிருந்து தரப்பட்ட வேலை யாழ்ப்பாணம் தொண்டமன்னார் செல்லச்சென்னதிலிருந்து கதிர்காமத்துக்கு 58 நாள் 850 கிலோமீட்டர் 7 மாவட்டம் 3 மாகாணங்களை தாண்டி கதிர்காமம் சென்று அங்கே மூலஸ்தானத்தில் இந்த வேலை கொடுத்து கொடியேற்ற நிகழ்வுக்கு கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்கிற ஒரு முருக பக்தன் சிவனடியே. இன்று இந்த ஐயப்பனுடைய விரதத்தை அனைத்து நாட்டில் உள்ள அனைவரும் மனிதநேயம் உள்ளவர்கள், இந்த விரதமானது தமிழர்களுடைய விரதம், தமிழ் விரதம். இந்த சாமியே சரணம் ஐயப்பான்றது தமிழ் வார்த்தை, தமிழர்களுடைய முதல் வார்த்தை. எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சாமி சரணம், தமிழ் மொழி. இந்த விரதத்தை எந்த திருத்தலங்களும் இல்லாமல் 7 மலையில் உள்ள ஒரு தமிழன், தமிழ் மன்னன் தான் ஐயப்பன். 18 படி என்றதை முதலாவது படி நாங்கள் சைவ சமயத்தவர்கள், நாகர் இனத்தவர்கள், மறவர்கள், செந்தமிழர்கள் தெய்வத்தோடு நாங்கள் தரிசனத்தோடு தெய்வத்தை அணுகிறோம் என்றதான் முதல் படி. தமிழில் சாமியே சரணம் ஐயப்பா உண்டு. அனைத்து அடியார்களும் அனைத்து நாட்டவர்களும் இந்த மலையேறுவார்கள் என்றால் இதுதான் தமிழர்களுடைய முதல் மந்திரமும் தமிழ் மந்திரம். எத்தனையோ மதங்கள், எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும் அனைவரும் சாமியே சரணம் ஐயப்பா உண்டு தமிழில் கோஷம் செய்கிறார்கள் என்றால் அதுதான் முதல் தமிழர்களுடைய முதல் மந்திரமும் அதுதான். அந்த ஐயப்பனை தரிசித்தவர்கள் எந்த விதத்திலே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடும் ஞானத்தோடும் கட்டுப்பாடாக அம்மா அப்பாவுடைய பாத தரிசனங்களையும் ஒரு மனித நேயத்தோடு அறிவோடு ஞானத்தோடு வளர வைக்கிறதான் இந்த ஐயப்பனுடைய தரிசனம். 18 படியில் 18 தெய்வங்கள், 18 அத்தியாயங்கள், 18 ஜாப்புகள், 18 வரலாறுகள், 18 சித்தர்கள், 18 திருத்தலங்கள் இருந்தாலும் ஐயப்பன் சிவனுக்கும் சிஸ்டருக்கும் கையில் கிடைச்சவர். இந்த கையெடுத்து கும்பிட சொல்லித்தான் இந்த விரதம். கையில் கிடைச்சதால் அனைவரும் சாமியே சரணம் என்று கையெடுத்து கும்பிடுவார்கள், பாதத்தை தொட்டு கும்பிடுவார்கள். எந்த செயல் செய்தாலும் இரு கைகளாலும் கும்பிட்டு வழிபடுறார் என்றால் அந்த வழிபடுற மதமே தமிழர்களுக்கான மதம். எத்தனையோ நாடுகளில் இருந்து எத்தனையோ உலகம் பூரா இந்த ஐயப்பன் விரதத்தை கடைப்பிடிக்கிறார் என்றால் அனைவரும் தமிழில் தமிழ் மந்திரத்தை தமிழர்களுடைய பஜனைகளையும் 63 நாயன்மார்களுடைய கலை உணர்வு அந்த விரதத்தில் இருக்கின்றது.
அதனால் இந்த அடியே இன்றைய நாள் இதே செல்லச்சன்னதியிலிருந்து அனைவரும் ஜாதி மத வேதம் இல்லாமல் மனித நேயத்தோடு தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்கள் பாவங்களை பொறுத்து ரட்சிக்க வேணுமென்றதான் இந்த ஐயப்பனுடைய விரதம். துர்கா மலையேறினாலே அது ஐயப்பன் இவரை மலையேற ஏற்கிறார், ஐயப்பன் ஏற்றுக்கொண்டான்றதான் அந்த கன்னிச்சாமிகளுடைய விரதம். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் முருகப்பெருமானியை போற்றி, ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.